குணவதி அந்த வயிறோடு குணவதி குணவதி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். வண்ணத்தவி வளர்த்த ஓவியம் அவர் வழிய வந்த தலைவர் காவியம். பாடுவோம் நான் திருத்த வந்த தியாகி வள்ளலே வளர்த்தது வரைத்த ஓவியம். சட்டமேதையாக பட்ட மக்களுக்கு சட்டம் வகுத்தார். அலராத எண்ணம் கொண்டு சாதனை செய்தார். ஆய்த்தப்பட்ட மக்களுக்கு சட்டம் வகுத்தார். அலராத எண்ணம் கொண்டு சாதனை செய்தார். நீதியிலோ நேர்மையிலோ கடமை செய்தார். நலவோடு வாழ்வதற்கு சட்டம் வகுத்தார். நாம் நலவோடு வாழ்வதற்கு அவர் சட்டம் வகுத்தோம். வண்ணத்தமிழ் வரைய ஓவியம் வந்த தலைவர் காவியம் எழுத்தவை தேடி பாடுவோம். நம்ம திருத்த வந்த தியாகி வள்ளலே தியாகி வள்ளலே. எந்த கடாசி சாப்பிட்றான்னு தெரியல. பண்பு ஆனா இது கரியே வையன்றான்.
பார்த்தேன்னா ஏய் எங்க பாட்டிய பாத்து ஊம்புல ரூம்ல முடிச்சுட்ட எடுத்துக்கிட்டு பாயிடு தோச்சதுனால ஒரே ஆண்டாட்டு ஆற போட ஒரே இப்ப நான் பாம்பாட்டம் பாம்பு புத்துலேருந்து வெளியிருந்தா இறையெல்லாம் தாச்சா மறுபடியும் புத்தூல என்ன காலத்தாமது சொல்லு போலாம் கால நேரத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சேன் உண்மை கல்யாணம் பண்ணி வச்சோடனே நீங்க குழந்தை இல்லை குழந்தை இல்லை இவனுக்கும் குழந்தை இல்லை உன் பொண்டாட்டிக்கும் குழந்தை இல்லை உன் பொண்டாட்டிக்கு தான் குழந்தை உனக்கு எப்படி குழந்தை ஒரு பேச்சு சொல்றேன் அதனால இவன் கொட்ட இவன் பொண்டாட்டி ஒரு கொட்டி கேவலமா பேசுறாங்க அது இருக்கிறதோட உயிர் சாவத்த மேலே சாவலான்னு போனேன் அந்த நேரத்துல எங்க மாமா ஒரு சாமி நம்ம ஊர் தெற்கொள்ள அரசமத்தாச்சால உட்காந்துக்கிறாரு அவர் என்ன போனா அர்த்தமாத்தாலே சாமியார் அமர்ந்திருக்கிறார் அங்கே சென்றா குழந்தை பாக்கிய கிடைக்க சொல்லியிருப்பாங்க இது போனீங்க போனாங்க சாமியார் வந்து அரசமத்தில் உட்காந்துக்கிறாரு அங்க போனோடனே என் முன்னாடி நான் அங்க போய் காலில் விழுது சாமி சாமி சீக்கிரம் என் முன்னாடிக்கு புள்ள கொடு ரெண்டு அர்த்தமும் சொல்றவர் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் அத்தாயா ஈஸ்வரன் வடிவிலே பிறந்தவர் யாரு ஈஸ்வரன் ஆமா அவரு எல்லாம் எல்லாரையும் கொண்டு வர நீ செத்து போய நான் செத்து விடுவேன் சரி குழந்தை பாக்கியம் தர சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க மூஞ்சி பார்த்து மறுக்கப்பட்டு சாம்பல் தட்ட பிடி சாம்பல் சாம்பல் இல்ல விபூதி விபூதி அதை முன்னாடி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போனாலும் இல்லையோ ஒன்னும் கவர்மெண்ட் அப்படியா சொல்லலாம் பாருங்க இது வயிறா இல்ல என்ன அது பசங்க கோழி எப்படி ஆடுவாங்க ஊர் பெருமச்சவங்க விளையாடுறாங்களா போய் விளையாடுறாங்க யார் யார் கோழி விளையாட வாடான்னு போய் அவங்க கோழி அப்புறம் குழந்தை பொண்ணு ஆம்பளை குழந்தை கொண்டு போச்சுமா அப்படியா சாமியார் கொடுத்த பிம்பத்திலே குழந்தை பிறந்து விட்டது குழந்தை மனம் அதனால நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுமே ஆளு உப்பு அரிப்பு சக்கரை சக்கரை இப்பெல்லாம் குழந்தை பங்கு வச்சு அதுக்கு நல்ல பேர் வைக்கணுமே அவன் பிறந்த ராசி நல்ல நேரமா கெட்ட நேரமா பார்க்க வேண்டும் ஆனாலும் நம்ம குழந்தை கொடுத்தாரு சாமியார் சாமி ரெண்டு பேரும் அவரை போய் தெரிஞ்சிருவானா குழந்தை ரெண்டு பேர் இருக்கிறாங்க குழந்தை அவங்க கிட்ட கொடுத்து இந்த குழந்தை பிறந்த நல்லா கட்டணமா பார்த்து சொல்லுவோம் அந்த குழந்தை அவருக்கு கிட்ட கொடுத்துனோ இல்லையோ அந்த குழந்தை வாங்கி பார்த்து குழந்தை மூஞ்சி பார்த்தாரு என் மூஞ்சி பார்த்தாரு ஜாதகம் கழிச்சு போட்டு பார்த்துட்டு பையா பையா இந்த பையன் ஆகாத பண்ணுது இது பேச ஆரம்பிச்சு யார் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்கள இதுக்கு என்ன பரிகாரம் சாமியார கேட்டேன் இந்த குழந்தைய சாவடிச்சாங்க ஆனா பாவி சாகடிச்சிட்டியா பத்து மணி காமா குழந்தை நேரம் தூக்கி போய் மனமுடன் வளர்த்துனே வந்துக்கிறேன் இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் அவன் யார அவனுக்கு எச்சரிக்கை இருக்கும்போது எங்க அப்பா செத்துட்டாரு அப்பா செத்துட்டாரா ரெண்டாவது பாட்டிச்சு எங்க அம்மாவை செத்துட்டாரு மூணாவது அம்மாச்சி சாமியார் சொன்ன வார்த்தை படித்து விட்டது எங்கே அப்பா என்று அழைக்க போகிறதோ என்று வேதனையா இருக்கிறேன் கையில போட்டுக்கிறேன் என் பையன் தமிழ் தந்துரோ பேசுறேன் அந்த பையன் என்ன பார்த்துச்சு என்ன பார்த்துட்டு அப்பாஞ்சி ஏண்டா ஏண்டா சாகாம நிக்கிற எங்க எதிரோட்டுக்காரன் கேட்டுக்கலாமா அவன் ஏன் செத்தான் அப்படிதான் விளையாடுறது பட்டா எந்த பயிர் அவரி வச்சு பயிர் ஏற்றனால நீ என்னடா செய்ய
இந்த சக்கரவீர ஆண்டவர் மன்னருக்கு நான் மனைவியாக அப்படி நினைச்சு அறிந்து பார்த்து மத்தியில மங்கள சூழ்நிலை எத்தனையோ காலங்கள் உருவாடி விட்டது. ஆனோ பெண்ணை என் வளர்ச்சியில் பிறக்காமல் போய்விட்டது. எனக்கு அழகான ஆண் பிள்ளை பிறந்தால் அவனுக்கு சக்கரத்து பெயர் சூட்டினேன். அழகான பெண் குழந்தை பிறந்தால் அவளுக்கு ஜீவா என்று பெயர் சூட்டினேன். ஆனால் குழந்தை இல்லாமல் பிறந்ததால் நான் என்னவோ தவறு செய்திருக்கோம் என்று என் கணவர் இப்போது காசிக்கு சென்றிருக்கிறார். ஆமா, இருந்தாலும் என் மகளை பார்க்க வேண்டும். யார் வருகிற அதோ யாரோ வருகிறார். என் குடம் பிறந்த தம்பி அக்கா, உன்னை தேடி வந்த காரணம் என்னவென்று தெரியுமா? உனது ஒரே மகள், ஒப்பற்ற மகள் ஜீவாவை முறையோடு பெண் கேட்டு திருமணம் செய்யலாம் என்று இருந்தேன். நான் வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமா? மகள் ஜீவாவை நான் பெண் கேட்டு மனம் செய்து முடிக்கலாம். அக்கா, ஜீவா திருமண பெண் கேட்கிறார்கள். உடன்பட தம்பி மகன் இருந்தாலும் வராதர் வந்து விட்டார்கள். விரைவிலே இவர்கள் உணவருத்தல் பிறகு எதுவும் கேட்கலாம். ஆமா முதல்ல சாப்பாடு, அப்புறம் மாளிகை சாப்பாடு சாப்பாடு சொல்லவே முடியாது. முறையிட்டு பார்த்தாத இடமில்லை. ஆனா சுருக்கமா சொல்றேன். உள்ள முகம் மலர்ந்து நிறைய இருக்கு செய்யல நேரமாகும். உள்ள முகம் மலர்ந்து உப்பில்லா கூயிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சாப்பாடு எப்படி கவனிச்சாங்க? அந்த அப்பளம் வச்சு வச்சிருந்தாங்க. அப்பளத்தை வறுத்து வச்சிருந்தாங்கடா. இன்னொன்னு அந்த பாயசம் தாளிச்சு வச்சிருந்தாங்க. பாயசம் தாளிச்சாங்களா? பாயசம் எல்லாம் போட்டாங்க. எனக்கு பயமே வேணாம். கரியா பாவி என்ன சாப்பிடுறேன். சாப்பாடு எப்படி நம்ம சொந்தக்காரங்க நல்லா சாப்பிட்டாங்க. வராதவர் வந்து விட்டார்கள். ஏன் நீங்க 2 பேரும் நிக்கிறீங்க? உட்காருங்க. இங்க நடக்க வேண்டிய என்ன தெரியுமா? தம்பி வந்திருக்கிறான். இத பாரு, பிள்ளை வந்திருக்கிறான். என்னடா நடக்கணும்னா நீங்க 2 பேரும் நடந்துக்கிறீங்க. கலைகளிலே சிறந்த கலை கலை. உனக்கு தெரியுமாடா? சண்டை வந்துச்சுன்னா கையில எதுவும் ஆபடலன்னா ஒரு பக்கத்துல ஒரு முறம் மரம் இருந்தா போதும். அந்த பட்டாக்குன்னு வச்சு ஆள் கொஞ்சம் தமால் தமால் போடும். கலைகளிலே சிறந்த கலை நாட்டிய கலை.
பாப்பா பரதநாட்டியம் நான் வந்து வராத ஆட்டம் வராத ஏன் தீர்மானம் சரியா கொடுத்தாங்க இல்லையா தடிங்க சாமி ஊர்வல போகுது டவுல் வாசிக்கிறாங்க சந்தோஷம் அதிகமாக வச்சுனா இடத்துல குச்சி வச்சு வந்தவர்கள் ஒருவர் கூட வாயாசிக்கவில்லை ஒரு பட்டாணியும் முறுக்க வாங்கி கூட அது எதுக்குடா ஆடல் பாடல் அப்படியும் மூன்றும் சிறப்பாக கூப்பிடுறேன் வணக்கு தாத்தா என்ன போய் தாத்தா அது இல்லையா தாத்தா வேலை பார்த்தா தெரியும் என்னையா வேலை அது இந்த காலத்துல அறியாத பசங்க தெரியுமா எப்படி டப்ப டப்படவும் ஓடிட்டே இருக்கும் எதனா பட்ட கைக்கு ஓடிட்டே இருக்கும் வயசான கைமெல்லாம் அதான் எங்க அண்ணனுங்க 3 பேரும் உட்காந்துட்டாங்க யாரு அவங்க கதை அது அதோ உட்காந்துட்டாங்க வயசான கதை எப்படி தெரியுமா எப்படிக்கு இப்போ சாட்டா ஆச்சுனா சாட்டே ஆவாது சாட்டா ஆயிடுச்சோ ஆயிடுச்சோ டப் 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 அப்புறம் போரிங் கைக்கு ஓடி போடு வடக்கியா பெரியவரே அடி பொம்மால யாரோ பார்த்து பெரிய வரன்ற 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சிஎம் ஆஸ்பத்திரியில போய் பெரிய அந்த சின்ன மாதிரி ஆக்கி வந்துக்கிறேன் எனக்கே இந்த கோவம் வருதுனாக்கா ஆப்ரேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாது கண்ணை கை மாதிரி மூட்டை கட்டி வச்சுக்கிறாரு கொடுங்க ஏண்டா அப்படி எல்லாம் பேசுற டாபரி எப்படியா மாணவனுக்கு ஏண்டா அப்படி இல்லன்னு பேசாதுன்னா பொம்பளை தானே ஐயோ சத்தியமணி பொம்பளையா நீ என்னடா திருமாடா ஏய் எல்லாம் இவனை போகோ டிவில பாத்துருப்பீங்க திருமாடோ ஓடிட்டு என்ன பத்தியா சொல்ல சார ஏய் இந்த வெள்ளகேட்டில் அந்த பெரிய பஜார்ல ஒரு பைத்தியம் கழுத்துல மாலை மாட்டிக்கின்னு பூ மாலையா நாட்டு மகாராஜா பார்த்து அப்படியே சொல்றது இந்த நாட்டு மகாராஜா அறிவியல் உனக்கு கொஞ்சம் கூட இது நாட்டு இளவரசர் அவங்க நாட்டு இளவரசர் அப்படியா இவரும் அவங்க நாட்டு இளவரசர் அப்படியா ஒரு வேலை வந்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படியா என்ன பண்ண எப்படி பாடு ஏண்டா அது தாளகட உள்ள மாட்டா போடு கமெண்ட் மரியாதை என்னதான் பேசுற நீ அப்படி எல்லாம் பேசி கொடுக்குற பெண்கள் இருக்குல்ல அப்படி எல்லாம் பாக்காதுடா தாளை கடவுள் கடந்து வாடா மாமா
சண்டையத்தான் போட மாட்டான்.